பிஸியாக இருக்கண்டி, அதான்டி வர முடியல. ஐயா போயா, நிஜமா தான். சொன்ன டைமுக்கு வருவானா? ஹலோ சார். வணக்கம், நீங்கள் தான் செல்லத்துறையா? ஆமாம் சார், நான் தான். உங்கள் அப்பா கிட்ட எல்லா ப்ரொசீஜரையும் சொல்லிட்டேன். ஐயா பையா. ஏய் நில்லு. நீங்கள் நல்லா இருக்கணையா? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே சார். வெற்றிவேலுக்கு உங்கள் தம்பி தானே? ஆமாம் சார், என் தம்பி தான். எஸ்ஏ வேலை கிடைச்ச மாதிரி அரசாங்கமே நம்ம கையில் தான். அப்படி சொல்லுங்கள் சார். அதே மாதிரி பேசினபடி வந்து சேரணும். கண்டிப்பாக பண்ணிடணும் சார். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எழுதி கொடுங்க. எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரி. இப்போயே பாதி பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் சார். அதில் மட்டும் கரெக்டாக இருப்பீங்களே. இப்போயே 5 லட்சம் காலி. அடுத்த எலெக்ஷன் வரட்டும், அள்ளிடலாம். ஓகேவா சார்? ஹலோ, நான் தான் ஐயா. அந்த செலெக்ஷன் லிஸ்ட் எடுத்து அதில் இருக்கிற பேரெல்லாம் படி. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஐயா, நான் பார்க்காத மேலாதிகாரியா? எல்லாம் என்கிட்டேவா? இந்த பச்சை பையனில் 3 பேப்பர் இருக்கும் பாரு. அதே தான். அந்த பையன் பேர் தானே அருண்குமார்? சரி, நான் சொல்கிறத செய். அருண்குமார் அந்த லிஸ்ட்லேருந்து தூக்கிடு. ஆமையா? டே அருண், போதும் மச்சான், இப்போவே ஒரு ஆஃப் அடிச்சிட்டேன். சொன்னா கேட்கவா போற? காசு தாண்டா எல்லாம். அதை இருந்தால் எதை வேணாலும் வாங்கலாம். நம்மளை மாதிரி காசு கொடுக்க வழி அதெல்லாம் கவர்மெண்ட் வழி ஆசைப்படலாமா? சும்மா வளராத. காசை வாங்கிட்டு உனக்கு பதில் வேறத்தை மாற்றினது உனக்கு எப்படி தெரியும்? தெரியும்டா, ஸ்டேஷனில் வேலை செய்கிற ராமசாமி என்ன சொன்னார். சரி விடுடா, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம். ஃபீல் பண்ணாத. இப்படி தாண்டா வருஷம் போகுது. மச்சான் போதுண்டா. ஏய் ராவா பிடிக்காதடா. போதுண்டா டே. ஏய் உடைக்காதடா. ஸ்கூல் பசங்க இதாண்டா வெறுங்கால விளையாடும். ஏய் எங்கடா தூக்கிட்டு போற? எல்லாம் சாவட்டும். ஏய் உடைக்காதடா. எவன் செத்தா எனக்கு என்ன? டேய் ஏன்டா இப்படி பண்ற? ஓ
வானா சுரேசண்ணா, என்ன ஒரு வாரமாக ஆளே பார்க்க முடியல? ஆமாப்பா, வெளியூர் போயிருந்தேன். என்னப்பா எங்கே பண்ண சரக்கு வச்சுன்னுக்கிறீங்க? இந்த ஏரியாவில் யாருன்னா பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன் தம்பி இந்த மாதிரி குடிச்சிட்டு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? புதுசாக கல்யாணம் ஆகி உன் பொண்டாட்டி மாதிரி ஒரு ஃபிகர் இருக்கான வாங்கி நான் ஏன் இப்படி வந்து குட்டி பெரிய டேய், ஏடா பேசுற நீ? குடிச்சுட்டு எதனா பேசுவே நீ? சரிண்ணா ஓவரா குடிச்சிட்டா? வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுடா. காலையில் பேசிக்கலாம். சரிசமாக பழகணும் பாரு. என்ன சொல்லணும்? அதுதான் அப்படி பேசுகிறேன். ஆளு இவனுக்கு ஒரு மரியாதை வேற. டேய் கீழ வந்துட்டான்டா. தலையில் எடுத்துட்டுடா. ஐயோ ரத்தம் வருதுங்க. டேய் என்ன பண்ணுறீங்க? ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணலாமா? பாண்டி பொலிகிறது டவுன்டான்டா. என்னப்பா நம்ம அரவிந்துக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனே போக மாட்டேங்குது. போக மாட்டேங்குதா? கொஞ்சம் முன்னாடி பேசினேன். சரி நான் கூப்பிட்டு பார்க்குறேன். ஏதாவது சொல்லுமாப்பா? அரவிந்துக்கு நம்ம ராமசாமி பொண்ணை கேட்டிருந்தோம்ல, அவங்க வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. அதை சொல்லலான்னு பார்த்தா ஓகே சொல்லிட்டாங்களாப்பா? உயிர் போயிடுச்சுங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி. ஆமாம் சொல்லிடுவோம். ஆமாம் நமக்கு எப்படி வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. சரி எடுத்தான்னா சொல்லுப்பா, நான் உங்கள் பெரியப்பா அத்தைக்கிட்டலாம் போய் சொல்லிட்டு வர்றேன். ஓகேப்பா. நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். உண்மையில் வந்தாருங்க. போலீஸை பார்த்துட்டு லெஃப்ட் செந்தில் நுழைஞ்சவர் பாட்டில் பார்க்காம மேலே விட்டு விழுந்துட்டாரு. அம்மா ஐயா இப்படி பண்ணிட்டியே, கடவுளே கொஞ்சம் கருணை காட்டிக்க கூடாதா? இந்த வருஷமும் போச்சு. என்ன மாதிரி நேர்மையாக நல்லவனாக இருக்கவனுக்கு அவ்வளோ கஷ்டத்தையும் சோதனையும் கொடுக்குறது. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? உன்னை ஏன் நம்பியிருந்த என்னை கைவிட்டியே? ஐயா ஐயா
போகிறேன்.